ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சம் பார்ப்போம். சரியா? 1.4ல தேர்ட் சம். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, யார் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆமாவா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா டேர்மையும் இங்க எழுதுங்க. 1 2 3 4 5 எழுதிக்கங்க. 1 2 3 4 5. ஆமாவா? ஒரு செட் இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் இருக்கிறத ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் அவங்களே இப்போ செகண்ட் சம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏபின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறத ஏன்னு செகண்ட் இருக்கிறத பின்னு வச்சுக்கிட்டேன். இந்த சம்ல அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால நானா எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ செகண்ட் இருக்கிறது பாருங்க, 2 2 2 3 4. இப்போ நல்லா கவனிங்க, 3 2 இருக்கா, அப்புறம் 3 4ன்னு இருக்கா. இந்த மாதிரி நீங்க ஆரோ டயக்ராம் போடும்போது ஒரே நம்பர் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை 3 தடவை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே வாட்டி எழுதிக்கிட்டா போதும். ஓகே கண்ணா, புரியுதா? ஒரே வாட்டி எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுங்க, 1 யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, 2வை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. 2 யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, 2வை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. 3 யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, 2வை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. 4 3, 5 4. புரிஞ்சுதா சாமி? கிளியரா இருக்கா? ரைட். அடுத்தது இப்ப டேபிள் எழுதலாமா? டேபிள் ஃபார்மேட் இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. டேபிள் ஃபார்மேட்ல நான் ஏற்கனவே சொன்னேன், டேபிள்னாலே கிராஃபுக்கு வந்துடணும். கிராஃப்னாலே 2 ஆக்சிஸ், ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்னு ஒய் ஆக்சிஸ். ஓகே, இதுவும் வழக்கம் போல அதே தான் கண்ணா. எக்ஸ் என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையும் எழுதிருங்க. 1 2 3 4 5. சாமி நல்லா கவனிக்கணும். 2 2 2 3 4 இங்க எழுதும்போது, டேபிள் ஃபார்ம்ல எழுதும்போது 2 ரிப்பீட் ஆகுனா என்ன இருக்கோ அது அப்படியே தான் எழுதிக்கணும். ஆரோ டயக்ராம்ல மட்டும்தான் நீங்க அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இது நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஆரோ டயக்ராம்ல ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லாத்துக்குமே நீங்க ரிப்பீட் பண்ணி தான் எழுதியாகணும். ரிப்பீட்ன்ட்டு இல்லை, இருக்கிறத எழுதிடணும். ஓகே, கிளியரா இருக்கா? டேபிள் ஃபார்ம் முடிஞ்சது. இதை அப்படியே தூக்கி இங்க பிளாட் பண்ணுங்க, கேம் முடிஞ்சு. 1 எக்ஸ்ல 1 ஒய்ல 2, எக்ஸ்ல 1 ஒய்ல 2, எக்ஸ்ல 1 ஒய்ல 2, எக்ஸ்ல 2 ஒய்லையும் 2, எக்ஸ்ல 2 ஒய்லையும் 2, எக்ஸ்ல 3 ஒய்ல 2. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது. எக்ஸ்ல 4 ஒய்ல 3, இங்க இப்போ கொஞ்சம் மேல. எக்ஸ்ல 4 ஒய்ல 3. அடுத்தது எக்ஸ்ல 5 ஒய்ல 4, கொஞ்சம் மேல. இது எப்படி வரும்? ஜாயின் பண்ணுங்க. இது ஒன்றும் இது ஒன்றும் ஒரு லைனு, இதெல்லாம் ஒரு லைன். சும்மா நம்ம அப்ராக்சிமேட்டாக தானே போட்டோம். ஸோ அப்போ இங்கே வச்சுக்கோங்க, 4ல 3, 4ல 3. ஸோ 4ல 3 பாயிண்ட்ஸ் எழுதிருங்க. 2ல 2, 3ல 2, 4ல 3, 5ல 4. முடிஞ்சு போச்சு. கிராஃப் தட்ஸ் ஆல். கிளியரா இருக்காங்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ ஆரோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸை எழுத தேவையில்லை, அவ்வளோ மட்டும்தான். சரி, மற்றதெல்லாம் நார்மலாக வரும். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.